கோவையில் இன்று காங்கிரஸ் சார்பில் மாபெரும் விவசாயிகள் மற்றும் விவசாயிகளுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. கடந்த செப்டம்பரில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக மத்திய பாஜக அரசு சட்டம் இயற்றியதை கண்டித்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் வகையில் அகில இந்திய காங்கிரஸ் சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. கோவை டவுன்ஹால் பகுதியில் கோவை மாவட்ட காங்கிரஸ் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார், உக்கடம் பகுதி சர்க்கிள் தலைவர் ஜேம்ஸ் தலைமையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்வில் பச்சமுத்து, போஸ், திலகவதி, உமா மகேஸ்வரி சார்பில் பொதுமக்களிடையே கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி விளைவிக்கின்ற 3 சட்டங்களை மத்திய பாஜக அரசாங்கம் ஏற்றியுள்ளது. அதை திரும்ப பெற வேண்டும், அதை கண்டித்தும் என்ற எண்ணத்தோடு அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்று கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இப்போது தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே பொதுமக்களிடம் நாங்கள் கையெழுத்து பெற்று வருகிறோம். இந்த சட்டத்தினுடைய பாதிப்புகளை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி அவர்களும் கையெழுத்து பெற்று கவர்னரிடம் கொடுக்கின்றோம். இந்த 3 சட்ட திருத்தம் என்பது உறுதியாக திரும்ப பெற வேண்டும். ஏன் தற்சமயம் வெங்காயத்தினுடைய விலை மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த சட்டம்தான். இதற்கு முன்னாடி வெங்காயம், எண்ணெய், உணவு தானியங்கள் போன்றவையெல்லாம் அத்தியாவசிய பட்டியலில் இருந்தது. ஆனால் இந்த சட்டத்தின் மூலமாக இப்பொருட்கள்லாம் விலக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெங்காயம் விலக்கப்பட்டதன் காரணமாக தான் பதுக்கல் அதிகமாகின்ற காரணத்தினால தான் இப்பொழுது விலை உயர்ந்து வருகிறது. மென்மேலும் கடுமையாக விலை உயரும் அபாயத்தை நாம் சந்திக்கப் போகின்றோம். ஆகவே நிலைமையை புரிந்து கொண்டு இந்திய நாட்டை கார்ப்பரேட்டிடம் அடகி வைக்காமல் பாஜக அரசு உடனடியாக இந்த 3 சட்டங்களை திரும்ப பெற வேண்டும்.